அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி அனுமதி வழங்கிய ஜனாதிபதி வெளியான விசேட வர்த்தமானி. வருமான வரியில் திருத்தம் வெளியான அறிவிப்பு. அனுர அரசின் அதிரடி, முன்னாள் அமைச்சரின் பெருந்தொகை பணத்துடன் வங்கி கணக்குகள் முடக்கம். தமிழகம் யாழ்ப்பாணம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். வவுனியாவில் 10 மாதத்தில் 45 பேர் மாரடைப்பால் மரணம். சாதாரண தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. நாட்டில் உள்ள சாரதிகளுக்கு காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் அளவு. விவசாயிகளுக்கு இலவச மானிய பசளி விநியோகம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 2024 டிசம்பர் 14 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை படிப்படியாக அகற்றப்பட வேண்டிய அவசியம். வாகன இறக்குமதியை கொண்டு ஒரு தொழில்துறை உள்ளது, தொழில் முனைவோர் உள்ளனர். எனவே வாகன இறக்குமதியை நீண்ட காலத்திற்கு தடை செய்ய முடியாது. இதன்படி 3 கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பயணிகளின் போக்குவரத்துக்கான வாகனங்கள், சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் தனியார் பயன்பாட்டிற்கான வாகனங்கள் உள்ளிட்டவை கட்டம் கட்டமாக இறக்குமதி செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொழில் செய்யும் போது ஒருவர் 1 லட்சம் ரூபாவுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி மட்டத்தை 1.5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 6% வரிக்கு உட்படும் வகையில் தனிநபர் வருமான வரியின் 1வது பிரிவை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை திருத்தியமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைக்க மாதம் 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவர் 100% வரி விலக்கும், 2 லட்சம் சம்பாதிக்கும் நபருக்கு 71% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அதன்படி மாதாந்தம் 2,50,000 ரூபாய் வருமானம் பெறும் ஒருவரின் வரி 61% விடுவிக்கப்படும். 3 லட்சம் வருமானம் பெறும் ஒருவரின் வரி 47% விடுவிக்கப்படும். 3,50,000 வருமானம் பெறும் ஒருவரின் வரி 25.5% விடுவிக்கப்படும். மேலும் வெளிநாடு கையிருப்பை 15.1 பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெலவின் 2 வங்கி கணக்குகள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 20 மில்லியன் பணத்துடன் நடப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் தொடர்பாக 2 கணக்குகளும் 7 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் தகவல்களின் பின்னர் இந்த இடைநிறுத்தம் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் ராம்புக்வெல, அவரது மனைவி மற்றும் ஏனைய உறவினர்களுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் தொடர் விசாரணைகளில் ஒரு பகுதியாக முடக்கப்பட்டன. கடந்த ஜூலை மாதம் 5 அன்று தனியார் வங்கியொன்றில் வைத்திருந்த 97.125 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலையான வைப்புத் தொகை மற்றும் காப்புறுதி கொள்கைகளை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவை கெஹலிய ராம்புக்வெலவின் மனைவி, 3 மகள்கள் மற்றும் ஒரு மருமகனும் சொந்தமான ஆயுள் காப்புறுதிகளாகும். இந்த உத்தரவு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 4 வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கான சிவகங்கை என்ற பயணிகளின் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயணிகளின் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் 14 ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பயணிகளின் கப்பல் சேவையானது எதிர்வரும் ஜனவரி 2 ஆரம்பமாக உள்ளது. மேலும் இதற்கான ஆசன முன்பதிவு டிசம்பர் 25 பின்னர் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான 10 மாத காலப்பகுதியில் மாரடைப்பால் 45 பேர் மரணம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரப்பட்டுள்ள தகவலுக்கு அமைய குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 20 வயது தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்களில் ஒருவரும், 40 வயது தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்களில் 13 பேரும், 60 வயது தொடக்கம் 100 வயதுக்கு உட்பட்டவர்களில் 31 பேருமாக 45 பேர் இவ்வாறு மாரடைப்பினால் மரணமாகியுள்ளனர். அதேவேளை வவுனியாவில் மாரடைப்பால் மரணிப்போரின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அதற்கான பல்வேறு காரணங்களும் சுகாதார திணைக்களத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபோதர சாதாந்திர பரீட்சை மார்ச் மாதம் நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தகவலை இன்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் HAMC அமித் தயசுந்தர தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சாதாந்திர பரீட்சைகள் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 17 முதல் மார்ச் 26 வரை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு கீழ்காணும் தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியினூடாக தொடர்பு கொள்ள முடியும் எனவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொலைபேசி எண்கள் 1911 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0112786616. தொலைநகல் எண் 0112784422. பொதுவான தொலைபேசி இலக்கங்கள் 0112786200 அல்லது 0112784201 அல்லது 0112785202. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்போர் வீதி விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தருமான சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலை விபத்துகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: நாட்டில் 3 பிரதான அதிவேக நெடுஞ்சாலைகள் உள்ளன. அவை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, வெளிச்சுற்றுவட்ட அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் கொழும்பு கட்டநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை ஆகியனவாகும். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இந்த 3 பிரதான அதிவேக நெடுஞ்சாலைகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்ததுடன் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அத்துடன் இந்த விபத்துக்கள் இடம்பெற 2 பிரதான காரணங்கள் என காவல்துறையினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக கவனஈனமான முறையில் சாரதி அதிக களைப்புடனும் வாகனம் செலுத்துகின்றமை இந்த விபத்துக்கள் இடம்பெற காரணமாகும். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்போர் வீதி விதிமுறைகளை மீறி வாகனத்தை செலுத்த வேண்டாம். குறிப்பாக சாதாரண வீதிகளில் பயணிப்பதை விட நாம் அதிவேக நெடுஞ்சாலையில் அதிக வேகத்துடன் பயணிக்கின்றோம். இதன்போது விபத்து ஏற்பட்டால் அது பாரதூரமான விபத்தாக மாறலாம். அதேபோன்று உயிர் ஆபத்து ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளது. எமது அவசரம் பேர் ஆபத்தை விளைவிக்கும். எனவே சாரதிகள் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு நாம் கோரிக்கை விடுகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியின் அளவு 16,000 மெட்ரிக் டன்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சுங்க ஊடக பேச்சாளர் சேவலை அருக்குட தெரிவித்துள்ளார்.
இதன்படி இன்று பிற்பகல் 3:30 மணி வரையான காலப்பகுதியில் குறித்த அளவு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதில் 6000 மெட்ரிக் டன் பச்சை அரிசி என்பதோடு மற்றும் மீதமுள்ளவை 10,000 மெட்ரிக் டன் நாட்டரிசி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியதன் பின்னர் இதுவரை 16,000 மெட்ரிக் டன் அரிசி கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கிண்ணியா கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு ரஷ்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இலவச மானிய பசலை MOP விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு இன்று கமநல சேவை நிலையத்தின் விவசாய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. கிண்ணியா பிரதேச கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட 2613 விவசாயிகள் இலவச மானிய பசலையை பெற தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக கிண்ணியா கமநல சேவை நிலையத்திற்கு 50 கிலோகிராம் நிறைகுடைய 2339 பொதிகளுடைய பசலைகள் வழங்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களின் முன்னுரிமை அடிப்படையில் பசலைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.